أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமா. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினையும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் சொல்லக்கூடியவர்களை நம்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக பாராளுமன்றம் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் ஒலித்த ஒரு செய்தி வந்தே மாதரம் என்கிற இந்த பாடல். அதே நேரம் இந்த வந்தே மாதரம் என்கிற இந்த பாடல் 150 வருடங்களாகவே இந்தியாவில் ஒரு பிரச்சனைக்குரிய பாடலாகவே இருந்து வருகிறது. இந்தியாவினுடைய தேசிய கீதமா அல்லது இந்தியாவுடைய தேசிய கீதத்தில் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களை கடந்து விட்டது. அதே போல இந்த பாடல் எழுதப்பட்டும் கூட 75 வருடங்களை கடந்தும் இன்னும் இந்த பிரச்சனை தீரவில்லை. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடலோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிந்தனைகள் நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலுக்கு இந்தியா முழுவதிலும் முழுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் இந்த பாடலை ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் இதை வன்மையாக அந்த காலகட்டத்தில் இருந்தே 150 வருடமாகவே எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எவ்வளவோ டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்டது, நவீனங்கள் புகுந்து விட்டது, அறிவுகள் வளர்ந்து விட்டது. இந்த காலத்திலும் ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? இதில் என்னதான் இருக்கிறது? இது பாமர மக்கள் தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கேள்வி. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது சார்ந்த ஒரு சின்ன ஒரு செய்தியை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு ஸரல் அஜீஸ் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய பள்ளிவாசல்ல நஃபிலுடைய தொழுகை லுஹா ஒரு 10 மணிக்கு தொழுவாங்க, ஒரு 4 ரக்காத். அந்த லுஹா தொழுகையே பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்படி தொழுகிறதுக்கு போகும் பொழுது தன்னுடைய சீடர்களில் ஒருவர் கூடவே ஒரு சீடரும் வராரு. அவர் அழைச்சி கொண்டு போய் பள்ளியாசல் வாசல்ல நிறுத்திட்டு, நீ இங்கே இரு, நான் தொழுதுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி ஒரு 4 ரக்காத்துகள் தொழுது கொண்டிருக்கிறார்.
அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய சீடர் ஒரு நினைப்பு ஒரு நினைக்கிறார், மனசுக்குள்ள நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி நம்மளுடைய குருநாதர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தான். இவங்க தொழுக மாதிரி உலகத்துல வேறு யாரும் தொழுக முடியும்? இவங்களுடைய தொழுகையினுடைய தரம் மாதிரி உலகத்துல வேறு யாருடைய தொழுகையின் தரம் உயர்ந்ததாக இருக்கும்? இவங்க தொழுகிற இந்த தொழுகையை அல்லாஹ்வால் எப்படி அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது? இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தொழுகையா இருக்கும் அப்படின்னு அவங்க தொழுகிற அந்த தொழுகையை குறித்து ரொம்ப உயர்வா மனசுல நினைக்கிறார். யார்? சீடர். வெளியில செருப்பு விடுற இடத்துல இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் சஃப்ல நின்று தொழுதுகிட்டு இருக்கிறார். தொழுது முடிச்சிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே தன்னுடைய சீடரை பார்த்து சொன்னார்கள், நீ நினைச்சத நான் உணர்ந்தேன். நீ நினைத்ததை நான் தொழுகையில் இருக்கும் போது உணர்ந்தேன். என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இதுதான் ரியா, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிற அமல் என்று ஹஜரத் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் சொன்னதாக இந்த வரலாறு ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வேண்டி சொல்றேன்னா, இதில் நீங்க ஒரு ஆன்மீகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். வெளியில இவர் நினைக்கிறாரு, பள்ளியாசலுக்கு வெளியில தொழுதுட்டு இருக்கக்கூடிய மொஹிதீன் அப்துல் காதருடைய ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸுடைய மனசுல அது தெரியுது. அப்ப உண்மையுமே மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி யாரு? பெரிய ஞானி தான், பெரிய ஷேகு தான், சூஃபி தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இவர் நினைக்கக்கூடிய நினைப்பு தொழுகையில இருக்கும்போது வரக்கூடாது. தொழுகையில யாரு நிக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் மனசுல நிக்கணும். அவர்களே சொல்லுவார்கள், நீ தொழுகையை தொழுகுவதற்காக வேண்டி கிப்லாவை முன்னோக்கி உன்னுடைய உடல் இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளம் இறைவனை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனா அவங்களுடைய நினைப்புல இப்படிப்பட்ட ஒரு சின்ன நினைப்பு வந்துருச்சு. அப்ப அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இப்படி ஏற்படக்கூடாது அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஈயாக்கும் வ ரியா, உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களிடத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுவதையும் எச்சரிக்கிறேன். فإنه شرك خفي فإنه شرك أصغر, அது ஒரு மறைமுகமான அல்லது சின்ன ஷிர்கு என்று சொன்னார். எதை? இப்ப நம்ம இங்க தொழுதுட்டு இருக்கிறோம், நம்ம 4 பேர் பார்க்கணும், இவர் ரொம்ப நேரம் தொழுகிறாரு, ரொம்ப நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு யாராவது நம்மளை பார்க்கணும் புகழணும் என்பதற்காக வேண்டி நினைத்து நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை ஷிர்கு. அந்த நினைக்கிற நினைப்பு ஷிர்கு. இப்படி நீங்கள் நினைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இப்படி நம்ம பார்த்தோம்னா தினம் எத்தனையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறவங்கலாம் வெளியே சொன்னா என்ன ஆகும்? நம்ம மனுஷனாவே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்கிற மனநிலைக்கு நம்ம எல்லாமே எதிராளிங்க வந்துருவாங்க. ஆனா ஒவ்வொரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க நினைக்கிற நினைப்ப கூட நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க, அதையும் கவனமா இருங்க என்று இஸ்லாம் சொல்லி காட்டீங்க. இதே போலதான் இஸ்லாம் நம்மளை எந்த அளவுக்கு கவனமா கண்காணிக்குதுன்னா, ஒரு முஸ்லிம் இடத்துல சின்ன தவறுகள் கூட நிகழ்ந்துடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. ஒரு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல உஹது யுத்தத்துல முஸ்லிம்கள் 70 பேர் ஷஹீதானார்கள் உஹது யுத்தத்துல. அப்ப உஹது சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்புனா, இந்த உஹது மலையை நம்பி நம்ம போன யுத்தத்துக்கு இந்த உஹது மலையின் காரணமாக நம்முடைய குடும்பங்களில் ஒருவர் இறந்து போய்விட்டார், நம்ம இறக்கிறதுக்கு காரணம் இந்த உஹது மலை தான். ஏன்னா இந்த உஹது மலையை முதுகுக்கு பின்னால வச்சுக்கிட்டு மொத்த எதிரிகளையும் எதிரில நம்ம எதிர்க்கலாம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் எல்லா எதிரிகளும் முதுகுக்கு பின்னால் வந்து குத்தி விட்டார்கள். இந்த மலையை நம்ம எப்படி நம்பிட்டு இருந்தோம், நம்மள முதுகுல குத்திருச்சே என்று சஹாபாக்கள் சின்னதா ஒரு நினைப்பு தான், எல்லாரும் தனித்தனியா நினைச்சிட்டு இருந்தாங்க. யாரும் ஒருத்தரோட கூட பேசிக்க கூட கிடையாது.
ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்துலன்னா ரொம்ப நாள் இல்ல, ஒரு 6 மாசத்துக்குள்ள அதை விளங்கிக்கிட்டு ஒரு நாள் நீங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தாவே முன்னால தெரியும் உஹது மலை. 25ஆம் நம்பர் கேட்டு கேட்டாப்புல அப்படியே வெளியே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது, இந்த உஹது மலை உங்களை நேசிக்கிறது, நீங்கள் நேசிக்கும் என்று சொன்னாங்க. சஹாபாக்களுடைய மனநிலை, ஏன்னா அதை வெறுக்கக்கூடாது மலையை. நீங்க இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த 70 பேர் இறந்து போனதுக்கு காரணம் இந்த மலை தான், அல்லாஹ் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மலை தான் மனிதர்களை கொன்று விட்டது என்று நினைக்கிறாங்க. ஒரு சின்ன நினைப்பு, ஒரு வேகம் வரும் இல்ல. நம்மளே என்ன செய்யறோம், நடந்து போகும்போது நம்ம தான் ஒரு இருந்த கண்ணுல தடுக்கிட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், கண் தடுக்கிடுச்சு அப்படிதானே சொல்றோம். நம்ம தடுக்கிடுச்சுன்னா நம்ம தடுக்கிட்டோம்னா சொல்றோம். இதுதான் மனிதனுடைய இயற்கை யதார்த்தம். இதுதான் இந்த மழை தான் அவர்களை கொன்று விட்டது என்பது போல அந்த சகாபாக்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க. அதை புரிஞ்சுகிட்ட அந்த ஈமானை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் இந்த வார்த்தை, இந்த உஹது மலை உங்களை நேசிக்குது, நீங்கள் நேசிக்கு. அந்த பக்கம் போனீங்க வந்தீங்கன்னா அந்த மலையில இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல இருந்து எந்த இலையா இருந்தாலும் ஒரு இலையை பறிச்சு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப வரக்கத்து என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, மதீனாவுக்கு போறவங்க யாருமே உஹது மலைக்கு போகாம இருக்கிறது இல்ல. யுத்தம் நடந்த இடம் தானே, 70 பேர் இறந்து போயிருந்த இடம் தானே, ரொம்ப கண்ணீர் கமலையுமா வருத்தத்தோடய அங்க போக வேண்டிய இடம் தானே. ஆனா இன்னைக்கு அங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை முகப்பத்தாக பிரியமானதாக ஆக்கிவிட்டதின் காரணமாக சந்தோஷமா போய் பார்த்து வருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த உஹது மலை அடிவாரத்திலையும் சரி, மொத்த உஹது மலையிலையும் சரி, ஒரு மலையில கூட, அங்க 2 மலை சின்ன சின்னதா வேற இருக்குது உஹது மலை, அந்த எந்த மலையிலையுமே ஒரு செடி வளர்ந்துட்டா போதும், அதுல ஒரு இலை இருக்கா. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஜனங்க. ஆடு மாடுகள் சாப்பிட வேண்டியதெல்லாம் மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் அந்த முஹம்மத். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களை எடுத்தாங்க. இதை விட்டுட்டோம்னா என்ன செஞ்சிடும், பெருசா வளர்ந்துடும். அதை வளரவிடக்கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அதைத்தான் இந்த வந்தே மாதரம் பாடலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வந்தே மாதரம் பாடல்ல ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சின்ன விஷயங்கள். அதனாலதான் இஸ்லாம் அதை எதிர்ப்பது, இஸ்லாமியர்கள் அதை எதிர்க்கிறார். அதை நம்ம ஹதீஸ்கள்ல நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா தகல ரியா அலல் அப்தி தரஃபத் ஐனின் நகஸ மின் அமலிஹி பிகதிமா தகல அலைஹி. ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல எந்த நேரம் அளவுக்கு ரியா நுழையுதோ, அடுத்தவங்க பாக்குறாங்க, நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் தொழுகலாம் அப்படிங்கிற நினைப்பு ஏற்படுதோ, தொழுதுகிட்டு இருக்கும்போது நினப்பு வருது, நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது நினப்பு வருது, தர்மம் கொடுக்கும் போது பிறர் பார்க்கிறார்களே என்கிற எண்ணம் வருகிறது, அந்த எண்ணம் எவ்வளவு நேரம் தொடருமோ நீளுமோ அந்த நீளத்துக்கு உங்களுடைய நன்மைகள் குறைக்கப்படும் பெருமானார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால பின்னால கூட நன்மைகள்லாம் உங்களுக்கு எழுதப்பட்டு. ரம்ஜான் நோன்பு வச்சிருக்கிறோம், 13.5 மணி நேரம் வைக்கிறோம். இப்போ ஒரு அம்மா சொல்லுது, என் தன்னுடைய மோனை பார்த்து, என் மோனுக்கு 8 வயசு தான் ஆகுது, போன வருஷமும் ரம்ஜான் ஃபுல்லா நோன்பு வச்சுட்டா, இந்த வருஷமும் இது வரல 27 நோன்பு வச்சுட்டா, இந்த 3 நோன்பு தான் வச்சிருவா அப்படின்னு அந்த அம்மா ரமலான்ல ஒரு பகல்ல ஒரு 2 மணிக்கு மேல 2 மணில இருந்து ஒரு 2:01 வரைக்கும் சொல்லிட்டு இருக்குதுன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்கான நன்மை மட்டும் கட் பண்ணப்படும். பெருமானார் சொல்றாங்க, இதா தகல ரியா அல் அப்தி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இந்த மாதிரி தவறான எண்ணம் புகுந்து விட்டால் தரஃபத் ஐனின், கண்டிமைக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, நகசமின் அமலிஹி, அவருடைய அமல்ல இருந்து நன்மைகள் குறைக்கப்பட்டுவிடும். பி கத்ரி மா தகல அலைஹி வல் ஆரிஃபூன யுராகபு கல்பஹு ஃபீ குல்லி லஹலத்தின். அதனால
அமல் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு கன நேரமும் மிகவும் கண்காணிப்போடு இருந்து விட வேண்டும். ஏன்னா தவறான எண்ணங்கள் உடைய உள்ளத்துக்குள்ள புகுந்திடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வாசகம் தான் இந்த வந்தே மாதரம் பாடலில் இடம்பெற்றுள்ளது. அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? வந்தே மாதரம் பாடல் இஸ்லாத்துக்கு எதிரானது. 150 வருஷமாச்சு. திடீர்னு ஏன் 2 நாளைக்கு முன்னால புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசுறான் அப்படின்னு கேட்டா, சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல கலீல் ரஹ்மான் சொல்லி ஒரு அஜர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. மாநில உலக அளவில் இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய மாநாடு, இந்திய ஆலிம்களுடைய மாநாடு. அதுல சிதம்பரம் போன்ற முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. அதுல ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்? வந்தே மாதரம் பாட இஸ்லாத்துக்கு எதிரானது, இதை யாரும் பாடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான். இந்த தீர்மானம் எங்க எதிரொலிக்குது? பாராளுமன்றத்துல எதிரொலிக்குது. யார் போட்ட தீர்மானம்? ஒரு ஆலிம்சா போட்ட தீர்மானம். ஆலிம்சாவ உலகத்துல சாதாரணமா பாக்குறாங்க எல்லாருமே, மேல இருந்து கீழே வரையிலும். ஆனா ஒரு ஆலிம்சா போட்ட தீர்மானம் எங்க போய் பேச வச்சிருக்குது? ஒரு நாள் முழுவதும் விவாதம் பாராளுமன்றத்துல பேச வைத்திருக்கிறது. இந்த செய்தி உலகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்குது. இன்னைக்கு எல்லா ஜும்மாக்களையும் இது சம்பந்தமா பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஷகீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். ஹிஜ்ரி 9ல தபூக் யுத்தத்திற்கு பிறகு பனு ஆமிர் என்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்திருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுக்கிறாங்க. அவர்கள் வருகிறார்கள். உள்ளுக்கு வந்ததுமே அந்த பனு ஆமிர் கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இலக்கியத்துல ரொம்ப கை சேர்ந்தவங்க. அரபு இலக்கியத்துல தமிழ் ஆசிரியர்கள் மாதிரி நம்ம ஊர்ல அவங்க அரபு இலக்கியத்துல ரொம்ப கை சேர்ந்தவர்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுமே அன்த சையதுனா, நீங்கள் அல்லவா எங்களுடைய தலைவர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னதுமே உடனே அடுத்த மறுப்பு என்ன சொல்றாங்க? அஸ்ஸய்யிதுல்லாஹ் தபாரக வ தஆலா, தலைவர் அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான், நான் கிடையாது. என்னடா நீங்க தலைவர் என்ன சொல்லாதீங்க. அந்த பனு ஆமீர் கோத்திரத்தார் ரசூலுல்லாஹை பார்த்து முஸ்லிம் ஆகுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது. பெரிய இலக்கியவாதிகள், அரபு உலகத்துல பேசப்படக்கூடியவர்கள், ஒரு சமூகம், பெரிய சமூகம். அவங்க அந்த சொன்னதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது என்று தடுத்தாரு. எங்களுடைய காவல் தெய்வமே, இதே தெய்வமே எல்லாம் சொல்றாங்களே தலைவர்களை பார்த்து, அந்த மாதிரிதான் ஒரு வார்த்தை அவரு. உண்மையை சையதுனா அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அல்லாஹுவே என்று சொல்வதற்கு நிகரான ஒரு வார்த்தை. எங்கள் கடவுளே சொல்றாங்க இல்லையா, எங்கள் இதய தெய்வமே அப்படிங்கிறான் ஒரு தலைவரை பார்த்து. அப்ப பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றாரு? எங்களுடைய தலைவரே அப்படின்னு சொல்லித்தான் சொன்னதுக்குதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையது என்பது தலைவர் என்பது அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாரும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார். தடுத்ததுமே அவங்க என்ன சொல்றாங்க? அஃலலு ஃபல்லாஹ், எங்களை ஆக சிறந்தவர் நீங்கள் தான். வாதமுனா தௌலா, நீண்ட நெடுகாலம் எங்களில் கண்ணியமானவர் நீங்கள் தான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற வார்த்தையில உங்களை நாங்க புகழலாம்ல, நாங்க புகழ்றோம் என்று சொல்லி 2 வார்த்தைகளால் எங்களை ஆக சிறந்தவர் நீங்கள் தான், எங்களின் நீண்ட நெடுகாலம் கண்ணியமானவர் நீங்கள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வலா யஸ்தஹ்ரி என்னக்கும் ஷைத்தான், நீங்க பேசும்போது கவனமா பேசுங்க. ஷைத்தான் விரும்புவது போல் செயல்பட உங்களுடைய நாவை வாடகைக்கு விட்டு விடாதீர்கள். எப்படி? வலா யஸ்தஹ்ரி என்னக்கும், ஷைத்தான பேச விட்டுடாதீங்க.
உங்க வாயில அவன் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு, உங்க வாயை அவன் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு பேசிட போறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார். கண்ணா பின்னான்னு பேசிட்டோம்னா அந்த வார்த்தையே ஷிர்க்குடைய வார்த்தையாக மாறிவிடுது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்தே மாதரம் பாடல்ல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கின்றன. வந்தே மாதரம் பாடல் மேற்கு வங்கத்துல கண்டபுரம் என்கிற ஒரு கிராமத்துல பிறந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்கிற ஒரு நபர் 1838 பிறந்து 1894 இறந்து போயிட்டார். வயசு 57. அவர் பாடின வங்க மொழி பாடல். இந்த பாடல் எப்படி எங்க இருக்குது? உண்மையுமே சுதந்திரத்தை முன்னிறுத்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதப்பட்ட பாடலா? ஏன்னா அந்த 1894 ஆங்கிலேயர்கள் பெரும்பகுதி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர். அவர்களை எதிர்த்து எழுதப்பட்ட பாடலா அப்படின்னா இல்ல. அந்த பாடல் எங்க இருக்குதுன்னா, அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். சட்டர்ஜி ஒரு நாவல் எழுதுறார். அந்த நாவல்ல ரெண்டு கதாபாத்திரம். அந்த நாவலுடைய பேர் ஆனந்த மடம் அப்படின்னு அந்த நாவலுக்கு பேர். அதுல ரெண்டு கதாபாத்திரம். ஒரு கதாபாத்திரம் பவானந்தன் என்று ஒரு பெயர். இன்னொரு கதாபாத்திரம் மகேந்திரன். இந்த பவானந்தன் என்கிறவன் பார்ப்பனர். அவன் தான் என்ன சொல்றான், ஊரு ஃபுல்லா ஒரு பாட்டை பாடி அல்லது மக்கள் எழுச்சியை உருவாக்கி மக்களிடத்துல சுதந்திர தாகத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஊரா போய் பேசுறான். அவ பேசும்போது அவன் முதல்ல பேசுற ஆள் மகேந்திரன் போய் பேசுறான். அந்த பவானந்தன் என்பவன் பேசுகிறான். இது என்னது? நாவல்ல வரக்கூடிய ரெண்டு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் தான் பவானந்தன் போய் என்ன சொல்றான், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒழிக்கணும், இந்த முஸ்லிம்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும், அவங்களை நம்ம வெற்றி கொள்ளணும். ஏன் தெரியுமா? அந்த முஸ்லிம்கள் நம்மை இந்துவாக வாழ விட மாட்டேங்கிறாங்க. நம்முடைய தெய்வங்களை எல்லாம் சிறுமைப்படுத்தி விட்டார்கள். நம்முடைய தெய்வங்களை எல்லாம் அவர்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள். நம்மளுடைய வர்ணாசிரம கொள்கையை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். அதனால் அவரை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப அந்த மகேந்திரன் கேட்கிறான், அவங்கள போய் நம்ம ஏன் எதிர்க்கணும்? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த மகேந்திரன் கேட்கிறான், இல்ல நம்முடைய காளி தெய்வம் ரொம்ப சிறுமைப்பட்டு கிடக்கிறாள், நம்முடைய துர்கா சிறுமைப்பட்டு கிடக்கிறாள், இவர்களால நம்ம இந்துக்கள் எல்லாம் கோவிலுக்கு வருவதே குறைஞ்சு போச்சு, எல்லாமே இஸ்லாத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான், சமதர்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அதனால இதெல்லாம் அப்படி போயிடக்கூடாது. வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்த வேண்டுமானால் நம்மளுடைய முஸ்லிம்கள் இங்கிருந்து அழிக்கப்பட வேண்டும், துரத்தப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். இப்போ மகேந்திரன் கேட்கிறான், ஏன் அவங்க பெரிய படபடம் வச்சிருக்கிறாங்க, ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, அவங்கள நம்மளை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இப்ப பவானந்தன் சொல்லுகிறான், அந்த கதாபாத்திரம் பவானந்தன் சொல்றான், அப்படி நீ நினைக்காத, நம்ம இந்தியாவில 7 கோடி பேர் இருக்கிறோம், அதுக்கு 14 கோடி கைகள் இருக்கின்றன. 14 கோடி கைகள்லையும் ஆளுக்கு ஒரு வாள் எடுத்துட்டு வந்தா இந்த முஸ்லிம்கள் துணை நடுக்கிகள், இவர்கள் பயந்தாங்கொள்ளிகள், வாழை பார்த்துட்டா விட்டுட்டு ஓடிடுவான், அது பயப்படாத, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மகேந்திரன் இடத்துல பவானந்தன் சொல்லுகிறார். இப்படியாக அந்த நாவல் நீடுகிறது. இந்த நாவல்ல ஒரு இடத்துல வரக்கூடிய பாடல் தான் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்? ராமன் பாடியிருக்கிறார் இல்லையா, தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று அதற்கு பொருள். இதுல மொத்தம் 6 அடி பாடல்கள் இருக்கின்றன. அதுல முதல் 2 அடியை மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்ப இருந்த தலைவர்கள் எல்லாம் தேசிய கீதத்துக்கு அந்த 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. பின்னால் இருக்கக்கூடிய 4 வரிகளை விட்டுட்டாங்க. அது வேண்டாம், இஸ்லாத்துக்கு எதிரானது, முஸ்லிம்களுக்கு எதிரானது, வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள். அந்த விடப்பட்ட அந்த கவிதையில என்ன இருக்குதுன்னா, தண்ணீரை அவர்கள் கடவுளாக மதிக்கிறார்கள், காற்றை வணங்குகிறார்கள், பச்சை வயல்வெளிகளை வணங்குகிறார்கள், இரவையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் வணங்குகிறார்கள், மரக்கூட்டங்களை வணங்குகிறார்கள், புதர் காடுகளை வணங்குகிறார்கள், மொழிகளை அவர்கள் வணங்குகிறார்கள், துர்காவை வணங்குகிறார்கள், லட்சுமியை வணங்குகிறார்கள், சரஸ்வதியை வணங்குகிறார்கள், மோகினி என்கிற ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள், கமலா என்கிற சரஸ்வதி லட்சுமியை வணங்குகிறார். இப்படி எல்லாம் அந்த பாட்டுல வரும். இதை நம்ம பாட முடியுமா? நமக்கு அல்லாஹ் தான் தெய்வம் சொல்லியிருக்கிறோம். இவன் பஞ்சபூதங்களையும் வணங்குறான் இந்த காட்டுல.
இதெல்லாம் நான் வணங்குறேன்னு சொல்றான். இப்ப நம்ம இஸ்லாத்துல வந்து ஒருத்தரை பார்த்து ஐயா வணக்கம் என்று கூட சொல்லக்கூடாது நம்ம சொல்றோம். ஆனா அவர்கள் தெய்வம் சொல்லக்கூடியவர்களை நம்ம எப்படி வணங்க முடியும்? இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா ஒரு 13-14 கடவுள் வருது. இந்த 13-14 கடவுளையும் நான் வணங்குகிறேன் என்று இந்த மத்திய மத பாடலை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்ல, அப்ப இருந்த 1930களுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் கூட இந்த பாடலை எப்படியாவது தேசிய கீதமா ஆக்கின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அதுல 1937 ஒரிசாவில சட்டப்பேரவையில முதல்ல இந்த பாட்டு பாடப்பட்டுச்சு. இப்ப பாடப்படும் போது அங்க இருந்த முஸ்லீம்கள் வேறு சில சாதிக்காரர்கள் எல்லாம் இந்த பாட்டு பாடப்படும் போது கீழே உட்கார்ந்தே இருந்தாங்க, எதிர்த்து நிக்கல. ஏன்னா தேசிய கீதம் பாடும்போது எதிர்த்து நிக்கணும் அல்லவா, நிக்கல, உட்கார்ந்தே இருந்தாங்க. அப்ப அங்க இருந்த சாதாரண இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, இவங்க ஏற்றி நிக்க சொல்லுங்க சொல்லி ஒரு பிரச்சனை வச்சு. இது என்ன தேசிய கீதமாக முழுமையாக அறிவிக்கப்படல, நாடு என்ன சுதந்திரம் வாங்கல, 37 நடக்கிறது. அதனால அவங்க உட்கார்ந்துதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரு ஒதுக்கி கொண்டார் சபாநாயகர். அதே நேரத்தில் 1938 நம்ம தமிழ்நாட்டுல ராஜாஜி தான் தமிழ்நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். அப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பகுதிக்கு மதராஸ் மாகாணத்துக்கு பிரதமர் தான் சொல்லுவாங்க, முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க. இப்ப மதராஸ் மாகாணத்தினுடைய பிரதமராக இருந்தவர் ராஜாஜி. இப்ப அவரிடத்துல ஆந்திராவை சேர்ந்த குலூசு சாம்பமூர்த்தி என்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு, அங்கெல்லாம் ஒரிசால பாடிட்டாங்க, நம்மளும் பாடியே ஆகணும், நம்மளுடைய சட்டமன்றத்திலையும் இதை இந்த தேசிய கீதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி முன்னிறுத்துறாரு. அப்ப அவருக்கு அதுல ஒரு நிர்வாகம் பாடலாமேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடலாமான்னு சொல்லி விவாதத்துக்கு கொண்டு வரும் பொழுது 1938 நம்மளுடைய சட்டமன்றத்தில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் இதை கடுமையாக எதிர்த்தார்கள், பாட விடல. இப்ப ராஜாஜி வந்து அவருக்கு ரொம்ப ஆசை, 11 மணிக்கு தான் சட்டமன்றம் கூடும், அதுக்கு முன்னாலே ஒரு 10 மணிக்கு நம்ம பாட்டு பாடிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க பாடிடுறோம், நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்க பாடிடுறோம், ஓகேவான்னு சொல்லி அனுமதி கேட்டார். அப்பவும் முஸ்லிம்கள் அது எப்படி பொது இடத்துல நீ பாடுவ, பாடக்கூடாது, நீ வெளியே ரெண்டு வீதியை நின்று பாடிக்க, இது எல்லாருமே இருக்கக்கூடிய இடம், இந்த இடமும் வந்து ஒரு பெரிய வணங்கப்படக்கூடிய இடம் தான், அதனால இந்த கண்ணியமான இந்த இடத்துல அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்களை எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒதுக்கி விட்டாங்க. இப்ப ராஜாஜி வந்து இந்த பாடலை எப்படியாக பாட வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மீண்டும் வருகிறார். அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்களுக்கு வேணுமா நீங்க ஒரு பாட்டு பாடிக்கீங்க, இந்துக்களுக்கு வேணுமா நாங்க இந்த பாட்டை பாடிக்கிறோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கீழே இறங்குகிறார். எனக்கு ஒரு பாட்டு உனக்கு ஒரு பாட்டுல இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு தான் இருக்க வேண்டும் என்று முஸ்லீம்கள் சொன்னதின் காரணமாக அந்த பாடல் கைவிடப்பட்டதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிராக சின்ன சின்ன வார்த்தைகளை கூட பயன்படுத்துவது இஸ்லாம் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் வரார். யூதர் வந்து முஸ்லிம்கள் எல்லாம் நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க அப்படின்னா, யூதர் வந்து ரசூலுல்லாஹை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார், முஸ்லிம்கள் எல்லாம் நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க என்று சொன்னார். ரசூலுல்லாஹையும் பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து நாங்க ஷிர்க் வைக்கிறோமா, நாங்க என்ன ஷிர்க் வைக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், இன்னக்கும் துஷ்ரகுன தகூலுன மா ஷஅத மாஷா அல்லாஹ் வ ஷஅத. நீங்க ஒரு வாசகத்தை நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னாக்க, அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள். யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹை பார்த்து சில சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, யார சொல்லலாம், நீங்களும் அல்லாஹ்வும் நாடினீங்கன்னாக்க அந்த காரியம் நடக்கும். ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் கேட்டு வராரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்மம் கொடுங்க, பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுங்க, நீங்களும் அல்லாஹ்வும் நாடுனா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் வரும். மாஷேத வா ஷேத, மாஷா அல்லாஹ் வா ஷேத, மாஷா அல்லாஹ் வா ஷேத, நீங்களும் அல்லாஹ்வும் நாடினால் எனக்கு கிடைக்கும். இந்த வா என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொன்னாங்க இலக்கியத்துல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டும் இல்லாம தகூலுன பல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க. நம்மள சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா மேல சத்தியமா, அப்பா மேல சத்தியமா, நான் படிக்கிற புத்தகத்தின் மேல சத்தியமா, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி நீங்க காபா மேல சத்தியமா சொல்றீங்க, காபா எப்படி இறைவனுக்கு நிகராக ஆகும் என்று ஒரு யூதர் வந்து சொல்றார்.
அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேட்டுக்கு வல் காபா என்று சொல்லாதீர்கள், ரப்புல் காபா, காபாவின் இறைவன் மீது ஆணையாக என்று நீங்கள் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ் வஷேத, அல்லாவும் நீங்களும் நாடினால் என்று சொல்லாதீர்கள். மாஷா அல்லாஹ் சும்ம ஷேத, நீங்கள் அல்லாஹ் நாடினால் பிறகு நீங்கள் நாடினால் என்று நீங்கள் சொல்லுங்கள். பிறகு என்கிற அந்த வார்த்தையை நீங்க சேர்த்து சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது தொடக்கத்துல சில வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஷிர்குடைய வார்த்தைகளை யூதன் கண்டுபிடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து சொல்றான். அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, இதை திருத்திட்டீங்க அப்படிங்கிறார். சஹாபாக்கள் திருத்தி கொண்டார். இப்படி இஸ்லாம் எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை கூட இஸ்லாத்துக்கு எதிராக ஷிர்காக ஆகிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் வார்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி வார்க்கப்பட்ட வழியில வந்த இஸ்லாத்துக்குள்ள இந்த வந்தே மாதரம் பாடலை திணிப்பதற்கு ஏகப்பட்ட முயற்சி 150 ஆண்டு காலங்களாக செய்து கொண்டே இருக்கிறார். தாய் பண்ணே வணக்கம் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இந்திய நாட்டை பாகிஸ்தான்காரனுக்கு காட்டி கொடுத்தா பரவாயில்லையா? இதான் தாய் மண்ணை வணங்குவதா? இப்ப நிறைய பேர் அப்படிதான் செய்யலாம். சமீபத்துல ஒரு மந்திரி வெளிநாடுகளுக்கு ஆஸ்திரேலியாவில போயிருக்கும் பொழுது இந்தியா ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறா? இந்தியாவை அதிகமா காட்டி கொடுக்கறது யார்? ஒருத்த கேள்வி கேட்கிறான் இப்ப இருக்கக்கூடிய மந்திரி கிட்ட. அப்ப அவரு சொல்றாரு, எங்க நாட்டுல முஸ்லீம்களை விட இந்துக்கள் தான் அதிகமா இந்தியாவை காட்டி கொடுக்குறான். வேற நாட்டுக்கு முஸ்லீம்களை விட இந்துக்கள் தான் அதிகமா காட்டி கொடுக்குறான்னு அவரே சொல்லியிருக்கிறார். அப்ப இதுதான் தாய் மண்ணை நேசிப்பதா? தாய் மண்ணை நேசிக்கலாம், ஆனால் வணங்கக்கூடாது. இஸ்லாத்து நேசிப்பதற்கும் வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய பேச்சிலும் ரியாக்கள் போல சின்ன சின்ன ஷிர்குகள் கூட வந்து விடாமல் அல்லாஹ்தால் நம் மனதை பாதுகாத்து வருவானாக. ஆமீன். வாசுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.